ഏതെങ്കിലും ഒരു ബിസിനസ് ചെയ്യണമെന്ന് തീരുമാനിച്ചിട്ടുള്ള ഒരാൾക്ക് ആവശ്യമായ എല്ലാ തരം മെഷീനും ഇവിടെ അവൈലബിൾ ആണ്. 3 HP, 5 HP, 7.5 HP, 10 HP மாடல் நமக்கு அவைலபிள் இருக்கு சார். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிஷின் சார். சார் இது பாத்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மிஷின் சார். സ്വന്തമായി ബിസിനസ് ചെയ്യാനും പണം ഉണ്ടാക്കാനും ആഗ്രഹിക്കുന്ന ഒരുപാട് പേരുണ്ട്. അങ്ങനെ ബിസിനസ് മൈൻഡുള്ള ആളുകൾക്ക് വേണ്ടിയുള്ളതാണ് മാസ് ബിസിനസ് എന്ന ഞങ്ങളുടെ ഈ ചാനൽ. சார் நம்ம அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் மைசூர் போகிற வழியில் சரவணம்பட்டி அடுத்து குறும்புபாளையத்தில் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 10 கிலோமீட்டர், கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க சார் நம்மளுக்கு. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇന്നത്തെ നമ്മുടെ വീഡിയോ മാരുതി ഇൻഡസ്ട്രീസിനെ കുറിച്ചാണ്. ഈ സ്ഥാപനം സ്ഥിതി ചെയ്യുന്നത് കോയമ്പത്തൂരാണ്. കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അറിയാൻ നമുക്ക് അങ്ങോട്ട് ചെല്ലാം. സാറിന്റെ പേര് എന്താണ്? സാർ ഞാൻ പേര് അരുൺ മുരുകൻ. അരുൺ മുരുകൻ. അപ്പൊ ഈ ബിസിനസ് രംഗത്തേക്ക് ആദ്യമായിട്ട് പുതുസാ വരുന്ന ഒരാൾക്ക് അയാൾക്ക് എത്ര രൂപ ഇതിൽ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യേണ്ടി വരും? சார் இப்போ நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மிஷின்ஸ் இருந்தால் போதுமானது. ஒன்று புட்டு மாவு பொடிக்க, ஒன்று மில்லட்ஸ் ஐட்டம் பொடிக்க, 2 ஸ்பைசஸ் பொடிக்க. இது 3 மிஷின் இருந்தால் ஒரு நார்மலாயிட்டு ஒரு வரவங்களுக்கு அரைச்சி கொடுக்கறதுக்கு இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 lakhs வருங்க சார். 2 lakhs ഇൻവെസ്റ്റ് ചെയ്യേണ്ടി വരും അല്ലേ പുതിയതായിട്ട് വരുന്ന ഒരാൾക്ക് അല്ലേ? ഓക്കെ, ഈ മെഷീൻ വയ്ക്കാനായിട്ട്. ഓക്കെ, இதுக்கு ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு 10 HP EB பவர் இருந்தாவே போதுமானதுங்க சார். இது எல்லாமே ஒரு நல்ல பிஸ்னஸாக கொண்டு போகலாம் சார். ஓகே, പിന്നെ ഈ ബിസിനസ് തുടങ്ങാനായിട്ട് ഏതൊക്കെ ലൈസൻസ് നമുക്ക് എടുക്കേണ്ടി വരും? சார் லைசன்ஸ்ன்றது இது வந்து நம்ம லேபர் மில், கூலி அரவு மில்லு தான். ஸோ அதனால இதுக்கு வந்து லைசன்ஸ் பொல்யூஷன்ல இருந்தோ வேற எதுவுமே நம்ம இபி மட்டும் இருந்தால் போதுமானது. பட் எனக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. பட் கேரளாவில் அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் அறியல. எனக்கு அந்த மாதிரி ஏன்னா இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஏன்னா எவ்வளோ மிஷின் சப்ளை பண்ணியிருக்கோம், யாரும் இந்த மாதிரி நம்மகிட்ட கேட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் ஏதாவது புதுசாக எடுக்கணுமான்னு எனக்கு அவசியம் தெரியல சார். ஓகே, അപ്പോൾ നമുക്ക് ഈ മിഷൻ കേരളത്തിൽ എത്തിക്കാനായിട്ട് ട്രാൻസ്പോർട്ടേഷൻ എന്ത് വരും? எல்லாமே இப்போ டிரான்ஸ்போர்ட் நாங்களே கஸ்டமருக்கு எந்த டிரான்ஸ்போர்ட்ல வேணுமோ எந்த ஊருக்கு வேணுமோ நாங்கள் அமுச்சு கொடுத்துருவோம். பிளஸ் சைட்ல வந்து அவங்க டெமோ கொடுக்கணும், ட்ரையல் கொடுக்கணும், பிளஸ் ஆஃப்டர் சர்வீஸ் வேணும், எல்லாமே நம்மகிட்ட இருக்காங்க. അവർക്ക് വേണ്ട എല്ലാ സഹായ സഹകരണങ്ങളും ചെയ്തു കൊടുക്കും. ഓക്കെ ഓക്കെ, അപ്പൊ സാറ് ഇതൊന്ന് മൊത്തം ഇതിന്റെ കാര്യങ്ങളൊക്കെ ഒന്ന് വിശദീകരിക്കണം. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னாக்கா மாவு பொடிக்கிற மிஷின் ஸ்டார்டிங் 2 HPலேருந்து 100 HP வரைக்கும் மிஷின் இருக்குது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். சிங்கிள் ஸ்டேஜ், டபுள் ஸ்டேஜ் அந்த மாதிரி மாடல் அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 HPலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. 3 HP, 5 HP, 7.5 HP, 10 HP மாடல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு சார். இதில் பார்த்தீங்கன்னா பல்வரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா MS அண்ட் ஆப்பர் மவுத் SS மாடல் அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் ஃபுட் நம்ம வந்து ஃபுட் கிரேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபுட் கிரேட் சர்டிஃபிகேட்டுக்காக SS 304 கிரேடு நம்மகிட்ட மிஷின் அவைலபிள் இருக்குங்க சார். MS இருக்கு, SS 2 மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னாக்கா 2-in-1 மாடல் மல்டி மில்னு சொல்லுவாங்க சார். இது வந்து என்ன பர்பஸுக்காக அப்படின்னாக்கா இது வந்து ஒரு சைடு மில்லட் சைடு எல்லாமே பொடிக்கலாம், ஒரு சைடு மசாலா ஸ்பைசஸ் பொடிக்கலாம். 2க்கு சேர்த்து ஒரே மோட்டார் 2-in-1 மாடல், 2க்கு சேர்த்து ஒரே 10 HP மோட்டரில் 2 மிஷின் பொடிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இதுக்கு கீழே ஃபவுண்டேஷன் எதுவுமே போட தேவையில்லை, சிவில் ஒர்க் தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா கீழே வந்து நாங்கள் ஆன்டி வைப்ரேட்டிங் மவுண்ட்டு இந்த மாதிரி 4 மவுண்ட் கொடுத்துருவோம், லெக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணும் போது டைல்ஸ்லாம் எதுவுமே மூவ் ஆகிறதோ நகர்றதோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காதுங்க சார் உங்களுக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் எங்கே வேணாலும் தூக்கி வச்சுக்கலாங்க சார். உங்களுக்கு ஒரே இடத்துல காம்பாக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் சார் நம்ம. இதுவும் பார்த்தீங்கன்னா 2-in-1 மாடலுங்க சார். ஒரு சைடு மில்லட்ஸ் பொடிக்கிறதுக்கும், ஒரு சைடு ரொம்ப ஈரமான பொருள் மல்லி இருக்குல்ல, மல்லி பொருள்லாம் வந்து இதில் வந்து அரிப்பில் வந்து ஒட்டக்கூடிய பொருளாக இருந்தால் இதில் போட்டு எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ வேணாலும் நைஸ் எடுத்துக்கலாம், இதில் ஒட்டக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க சார். மல்லிக்காக ஸ்பெஷலாக கொடுக்குற மிஷின் இது வந்து உள்ளுக்குள்ளே ஒட்டாது. 2வது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேணாலும் நைஸ் எடுத்துக்கலாங்க சார் உங்களுக்கு வந்து.
இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பிளெண்டர், ரிப்பன் பிளெண்டர்னு சொல்லுவோம். இது எஸ்எஸ்ல அவைலபிள் இருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னாக்கா, மசாலா ஐட்டம் மிக்ஸ் பண்ணணும், வேற ஐட்டம் 4-5 ஐட்டம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மகிட்ட இந்த பிளெண்டரை கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 25 kgலேருந்து 1000 kg வரைக்கும் நம்மகிட்ட மாடல் அவைலபிள் இருக்கு சார். இது எம்எஸ் அண்ட் எஸ்எஸ் 2 கிரேட்லையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. கேட்டல் ஃபீடுனா எம்எஸ் போய்க்கோங்க, ஃபுட் கிரேடுனா எஸ்எஸ்ல கொடுப்பாங்க சார் நம்ம. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டேஜில் ப்ளோயர் டைப் மாடல்னு சொல்லுவாங்க சார். இந்த ப்ளோயர் டைப் வந்து என்ன பர்பஸ்க்காகனா பல்க் ப்ரொடக்ஷன், அதாவது 100 கிலோ 500 கிலோ 1000 கிலோ அரைச்சி பேக் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொட்டி அரைச்சி பைப்லைன் மூலமாக சைக்ளோன் மூலமாக நம்ம அவுட்புட் எடுத்துக்கிறோம். இது வரனால இந்த மூலமாக நம்ம அவுட்புட் எடுக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா ஹீட்டு ரெடியூஸ் ஆகும் சார். பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு அவுட்புட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் சார் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் அண்ட் எஸ்எஸ் 2 மாடலுமே அவைலபிள் இருக்குங்க சார் நம்மகிட்ட. சார் இது பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிற மிஷின் சார். இது 2 HP ஸ்டார்டிங் மாடல் இருக்கு. இது பர் ஹவருக்கு 50 கிலோ அரைக்கக்கூடியதுங்க சார். இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் அண்ட் எஸ்எஸ் 2லையும் அவைலபிள் இருக்குங்க சார். எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் எஸ்எஸ்ல போய்க்கோங்க சார். ட்ரை ஐட்டம் ரவை மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, குருணையாக யூஸ் பண்ணுறீங்க, வேற டால் ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா எம்எஸ் போய்க்கலாங்க சார். நம்ம இட்லி மாவு தோசை மாவு உளுந்து வடைக்கு எல்லாமே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடியதுனால அந்த மாதிரி பொருள் இருந்தால் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுன்றதுனால இதே மாடல் மிஷின் எஸ்எஸ்ல போய்க்கலாங்க சார். நம்ம எஸ்எஸ் அண்ட் எம்எஸ் 2 மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். சார் இது பார்த்தீங்கன்னாக்கா கேட்டல் ஃபீட் மிஷின், ஹேமர் மில்லுன்னு சொல்லுவாங்க சார். இது என்ன பர்பஸுக்காக அப்படின்னாக்கா பசுவுக்கு மாட்டு தீவனம் கேட்டல் ஃபீடுக்கு தவிடு, கோதுமை தவிடு, கருக்கா தவிடு, மக்காச்சோளம், காட்டன் சீட் இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் பொடிச்சு பவுடர் ஆக்கி 50 kg பேக்கு 100 kg பேக்காக ஹோல்சேலாக சப்ளை பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் நம்மக்கிட்ட 10 HP 20 HP 50 HP 100 HP வரைக்கும் மாடல் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் 100 kgலேருந்து 5 டன் அரைக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட மிஷின் அவைலபிள் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா வைப்ரோ ஷிஃப்டருங்க சார். இது 100 kg கெப்பாசிட்டி. இது பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காகனா பொடிச்ச மாவு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்குங்க சார். அதில் ரஃப் ஃபைன் பவுடர் தனியாக பிரிக்கணும், மைக்ரானில் பிரிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மிஷின் யூஸ் பண்ணலாங்க சார். இப்போ கடல மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு, அரிசி மாவு, உளுந்து மாவு, ஏது மாவாக இருந்தாலும் அதில் கீரை ரஃப் மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா மிஷினில் இட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் சார். ஃபைன் பவுடர் தனியாக வரும், ரஃப் பவுடர் தனியாக வந்துடுங்க சார். இது வந்து வைப்ரோ ஷிஃப்டர்னு சொல்லுவோம் சார். இது பார்த்தீங்கன்னா டீ ஸ்டோனர் மிஷினுங்க சார். டீ ஸ்டோனர் அப்படின்னாக்கா இது என்ன பர்பஸுக்காக அப்படின்னாக்கா தானியத்தில் இருக்கிற கல் மண் பிரிக்கணும். ராகி, எள்ளு, அரிசி இதில் இருக்கிற மெட்டீரியலை கல் தனியாக பிரிக்கணும். அதில் இருக்கிற சைஸ் பெரிய சைஸு சின்ன சைஸு தனித்தனியாக கிரேடர் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்பஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மிஷின் யூஸ் பண்ணலாங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்கிற டஸ்ட்டு தனியாக பிரித்து கொடுத்துரும், கல் தனியாக பிரித்து கொடுக்குறோம். ஒரு மெட்டீரியல் 2 சைஸாக இருக்குது 3 சைஸாக இருக்குன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி கிரேடர் பண்ணி கொடுக்குங்க சார். இதுக்கு பேர் டீ ஸ்டோனர்னு சொல்லுவாங்க சார். இது பார்த்தீங்கன்னா 1/4 டன், 1/2 டன், 1 டன், 2 டன், 3 டன், 5 டன் 1 மணி நேரத்துக்கு 250 கிலோவும் ப்ளஸ் 5 டன் அரைக்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட க்ளீன் பண்ணுற மாதிரி மிஷின் அவைலபிள் இருக்குங்க சார். சார் இது பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் மிஷினுங்க சார். இது வந்து தானியங்கள் மில்லட்ஸை வறுக்கிறதுக்கு, புட்டு மாவு வறுக்கிறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணலாங்க சார். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் 10 kgலேருந்து 10 kg கெப்பாசிட்டி, 20 kg கெப்பாசிட்டி, 50 kg கெப்பாசிட்டி, 100 kg கெப்பாசிட்டி வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். இந்த மாடல் எல்லாமே கேஸ் டைப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டோம்னா இது ரொட்டேட் ஆகி நமக்கு என்ன மெட்டீரியல் போட்டாலும் வறுத்து கொடுக்குங்க സാർ. ഇത് അപ്പോൾ മാരുതി ഇൻഡസ്ട്രീസിലെ മെഷീനുകളെ കുറിച്ചുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു. ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. വീണ്ടും നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയാവുന്ന ഒരു അടിപൊളി ബിസിനസ്സുമായി മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുന്നിലെത്തുന്നതാണ്.